ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். நான் இன்றைக்கி பிரியாணி குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு, அப்புறம் குழம்பு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு, பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் நல்லா வாசனை வந்ததும் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் பிரித்து வச்சுருக்காங்க. பச்சை மிளகாய் போட்டுட்டு அரைஞ்சி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதும் நம்ம வதக்கும் போது ஃபஸ்ட்டு அது கூட கொஞ்சோண்டு புதினாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். கல்லுப்பு ஒரு ரவுண்டு எடுத்து போட்டுட்டு நம்ம கொஞ்சம் வதக்கினது லைட்டாக வதங்கினது கண்ணாடி பழம் வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வீட்டிலே தாங்க அரைப்பேன். எங்கள் வீட்டில் அரைச்சி செஞ்சால் தான் பிடிக்கும். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போட்டு தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டாங்க. நல்லா வதங்கினது ரொம்ப கொஞ்சம் தண்ணி எடுத்து கிரேவிக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் கிரேவிக்கு கொஞ்சம் எடுத்ததுனால நான் நிறையாவே தான் செஞ்சேன். அப்புறம் வதங்கினது நல்லா சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் அரை இது இருந்ததுமே கொஞ்சம் நேரம் போட்டு நீங்கள் வதக்கணுமே. அப்புறம் நான் பிரியாணி மசாலா தான் இன்றைக்கி பிரியாணி மசாலா மட்டும் தாங்க போட்டிருக்கேன். நான் வேறு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணவே இல்லை. அதுவே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதும் நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன். அந்த 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டதும் அதில் 1/2 லெமன் புழிஞ்சுட்டு நான் ஒரு 3 விசில் விட்டாங்க. 3 விசில் விட்டதும் திறந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. உதிரியாக நல்லாவே இருந்துச்சுங்க ரொம்ப. அப்புறமேட்டா எடுத்து லைட்டாக நெய் ஊற்றி புதினா தூவி விட்டுட்டு சாப்பிட்டோங்க. சிக்கன் எல்லாம் வந்து தேங்க்ஸ் ஃபார்